அம்புலிமாமா ராமாயணம் 3ஆம் பாகம். விஸ்வாமித்திரரும் அவருக்கு பின்னால் ராமலட்சுமணர்களும் ஒரு குரோச தூரம் நடந்து சென்று சரய நதியின் தென்கரை அடைந்தனர். மகனே ராமா, நீ உடனே ஆசமனம் செய்துவிட்டு வா. உனக்கு பலை அதிபலை என்ற 2 வித்தைகளை உபதேசிக்கிறேன். மந்திரங்களுடன் கூடிய இந்த வித்தைகள் உனக்கு அயற்சியும் நோயும் வராமல் தடுக்கும். உன் உருவம் எழில் மாறாமல் இருக்கச் செய்யும். உன்னை ஆபத்துகளிலிருந்து காக்கும். இந்த மந்திரங்களை ஜபித்துக் கொண்டிருக்கும் வரை உன்னை விட அழகானவனோ அறிவுடையவனோ திறமைசாலியோ வாதத்தில் உன்னை வெல்பவனோ எவரும் இருக்க மாட்டார்கள். பசி தாகம் இருக்காது. பெரும் கீர்த்தி உண்டாகும் என்றார் விஸ்வாமித்திரர். ராமன் மகிழ்ச்சியுடன் ஆசமனம் செய்து தூய்மையானவனாகி விஸ்வாமித்திரரிடமிருந்து பலை அதிபலை வித்தைகளை பெற்றுக்கொண்டான். அன்று இரவு அவர்கள் சரய நதிக்கரையில் ஓய்வெடுத்தனர். பொழுது விடிந்ததும் விஸ்வாமித்திரர் அவர்களை எழுப்பி சரய நதியில் நீராடச் செய்தார். அவர்கள் தங்கள் நித்திய கருமங்களை முடித்துக்கொண்டு விஸ்வாமித்திரருடன் மீண்டும் புறப்பட்டு சரய நதி கங்கையுடன் சங்கமிக்கும் இடத்திற்கு வந்தனர். அங்கு ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கே ஒரு காலத்தில் சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருந்த போது மன்மதன் அவர் தவத்தை கலைக்க வந்தான். சிவபெருமான் தனது 3வது கண்ணை திறந்ததும் அவன் எரிந்து சாம்பலானான். அது முதல் அந்த ஆசிரமத்தில் சிவனின் சீடர்களான முனிவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். மன்மதன் தனது அங்கத்தை உடலை அங்கே இழந்ததால் அந்த பகுதிக்கு அங்கதேசம் என்ற பெயர் வந்தது. ராமலட்சுமணர்கள் இவ்விஷயங்களை விஸ்வாமித்திரர் மூலம் அறிந்து அன்று இரவு அந்த ஆசிரமத்தில் தங்கி மறுநாள் ஒரு படகின் மூலம் கங்கையை கடந்தனர். அதன் பிறகு அவர்கள் கால்நடையாக ஒரு பயங்கரமான காட்டை அடைந்தனர். எங்கும் மனித நடமாட்டம் இல்லை. இடைவிடாத வண்டுகளின் இரைச்சல், சிங்கங்களின் கர்ஜனை, புலிகளின் உருமல், காட்டுப்பன்றிகளின் ஓசை, யானைகளின் பிளிரல் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. மராமரம், மருத மரம், வில்வம், கருவேலம், இலந்தை போன்ற மரங்கள் அடர்ந்து வளர்ந்து மனிதர்கள் நுழைய முடியாதபடி அக்கோடு இருந்தது. ராமன் அந்த காட்டை பார்த்து வியப்படைந்து விஸ்வாமித்திரரிடம், மகாமுனிவரே, இந்த காட்டின் பெயர் என்ன என்று கேட்டான். விஸ்வாமித்திரர் அக்காட்டின் கதையை ராமலட்சுமணர்களுக்கு விரிவாக கூறினார். அப்பகுதியில் ஒரு காலத்தில் மலதம், கரூசம் என்று 2 செழிப்பான நாடுகள் இருந்தன. அந்த பகுதிகளில் தாடகை என்ற யட்சினியும் அவளுடைய மகன் மாரீசனும் சேர்ந்து 2 நாடுகளையும் அழித்து வந்தனர். அவர்களுக்கு அஞ்சி மனிதர்கள் எவரும் அந்த பக்கம் வருவதில்லை. தாடகை சாதாரணமானவள் அல்ல, 1000 யானைகளின் பலம் கொண்டவள். அதனாலேயே அவளால் சுபிட்சமாக இருந்த 2 நாடுகளையும் மகா ஆரண்யமாக மாற்ற முடிந்தது. இதை கேட்ட ராமன், சுவாமி, யட்சர்கள் குறைந்த வலிமை கொண்டவர்கள் என்பார்களே, இந்த தாடகைக்கு 1000 யானைகளின் பலம் எப்படி வந்தது என்று விஸ்வாமித்திரரிடம் கேட்டான். மகனே, தாடகையின் வரலாற்றையும் சொல்கிறேன், கேள். சுகேது என்ற ஒரு சிறந்த யட்சன் இருந்தான். அவன் பிள்ளை பேறு வேண்டி கடும் தவம் செய்தான். பிரம்மா அவன் தவத்திற்கு மெச்சி அவனுக்கு மகன் கொடுக்காமல் 1000 யானைகளின் பலம் கொண்ட ஒரு மகள் பிறக்கும்படி வரம் தந்தார். பிரம்மாவின் வரத்தால் சுகேதுவுக்கு தாடகை பிறந்து வளர்ந்தாள். அவள் பருவமடைந்து மிகுந்த அழகுடன் திகழ்ந்தாள். அப்போது சுகேது அவளை சுந்தன் என்ற யட்சகுமாரனுக்கு மணம் முடித்துக் கொடுத்தான். அவர்களுக்கு மாரீசன் என்ற மகன் பிறந்தான். அவன் பராக்கிரமத்தில் இந்திரனை போன்றவன், மிகுந்த கர்வம் கொண்டவன். இப்படி இருக்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. இப்பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த அகஸ்தியர் தாடகையின் கணவனான சுந்தனை வதைத்தார். அதனால் தாடகையும் மாரீசனும் அகஸ்தியர் மீது சினம் கொண்டு உரக்க கத்தியபடி அவரை விழுங்க பாய்ந்தனர். அப்போது அகஸ்தியர் அவர்கள் இருவரையும் அரக்கர்களாக, ராட்சசர்களாக மாறும்படி சபித்தார். மாரீசன் ராட்சசனானான். தாடகை தனது அழகையெல்லாம் இழந்து பயங்கர உருவம் கொண்டு மனிதர்களை உண்ணும் அரக்கியாக மாறினாள். அகஸ்தியரை ஏதும் செய்ய முடியாமல் அவர் நடமாடிய இந்த புண்ணிய பூமியை பாழ்படுத்தி அச்சத்தை உண்டாக்கி வருகிறாள். எனவே ராமா, நீ அந்த தாடகையை வதம் செய். பெண் என்று தயங்காதே. இவள் செய்யும் அநீதிக்கு எல்லையே இல்லை. இவளை கொல்வதால் உனக்கு சிறிதும் பாவம் சேராது என்று விஸ்வாமித்திரர் கூறினார். ராமன் கைகூப்பி, மகாமுனிவரே, என் தந்தை நீங்கள் சொல்வதையெல்லாம் செய்யும்படி கட்டளையிட்டு உங்களுடன் அனுப்பினார். எனவே உங்கள் ஆணைப்படி அப்படியே தாடகையை கொல்வேன் என்றான். அதன் பிறகு ராமன் வில்லை ஏந்தி அதன் நாணினை பலமாக இழுத்து டொங் டொங் என்று ஒலி எழுப்பினான். அந்த சத்தம் கேட்டதும் தாடகை வனத்தில் இருந்தவர்கள் அனைவரும் திடுக்கிட்டனர். தாடகை சினங்கொண்டு அந்த ஒலி கேட்ட திசையை நோக்கி அதிவேகமாக ஓடி வந்தாள். அப்படி தங்களை நோக்கி வரும் தாடகையை பார்த்த ராமன் லட்சுமணனிடம், பார்த்தாயா லட்சுமணா, இவள் எவ்வளவு விகாரமான உருவம் கொண்டு தைரியமானவர்களுக்கும் அச்சம் தரக்கூடியவளாக இருக்கிறாள். இந்த பெண்ணை கொல்ல என் கைகள் வரவில்லை. அருகில் வரட்டும், இவள் மூக்கையும் காதுகளையும் அறுத்து இவள் கர்வத்தை அடக்கி அனுப்பிவிடுவோம் என்றான். தாடகை இந்த வார்த்தைகளை கேட்டு இன்னும் உக்கிரமடைந்து கைகளை உயர்த்தி ராமன் மீது பாய்ந்து புழுதியை கிளப்பி ராமலட்சுமணர்களை மறைத்து அவர்கள் மீது கல்மழையை பொழிந்தாள்.
ராமன் அவளுடைய இரு கைகளையும் தனது அம்புகளால் துண்டித்தான். லட்சுமணன் மிகுந்த கோபத்துடன் அவளது மூக்கையும் காதுகளையும் அறுத்தான். ஆனால் மாயாவியான தாடகை அவர்கள் மீது மீண்டும் கல்மழையை தொடர்ந்தாள். அப்போது விஸ்வாமித்திரர், ராமா, இந்த பாவியின் மீது ஏன் இரக்கம் காட்டுகிறாய்? இவள் உயிர் பிழைத்திருந்தால் இன்னும் எத்தனை மாய வேண்டுமானாலும் செய்வாள். அந்தி சாயும் முன்னரே இவளை கொன்றுவிடு. விடியற்காலையிலும் மாலை பொழுதிலும் அரக்கர்களுக்கு பலம் அதிகம். அந்த நேரத்தில் அவர்களை வெல்வது கடினம் என்று எச்சரித்தார். இந்தச் சொல்லை கேட்டு ராமன் தாடகையின் மார்பில் ஒரு அம்பை பலமாக எய்தான். அந்த அடியால் அவள் நிலத்தில் விழுந்து துடிதுடித்து உயிர் துறந்தாள். விஸ்வாமித்திரர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து ராமனை அருகில் அழைத்து உச்சி மோந்து, மகனே, இந்த துஷ்டையை அழித்து பெரும் நன்மை செய்தாய். இன்று இரவு நாம் இங்கேயே தங்கி விடிந்ததும் நமது ஆசிரமத்திற்கு செல்வோம் என்றார். மறுநாள் விடியற்காலையிலேயே அவர் ராமனை எழுப்பி தாம் தூய்மையாகி கிழக்கு நோக்கி அமர்ந்து ராமனுக்கு பல அஸ்திரங்களின் மந்திரங்களை உபதேசித்தார். அந்த அஸ்திரங்கள் அனைத்தும் ராமன் முன் உருவெடுத்து நின்று கைகூப்பி, நாங்கள் உனது ஏவலர்கள், நீ என்ன பணித்தாலும் அதைச் செய்வோம் என்றன. ராமன் அந்த அஸ்திரங்களை தொட்டு, இப்போதைக்கு நீங்கள் அனைவரும் என் மனதிலேயே குடியிருங்கள் என்று கூறினான். பின்னர் ராமன் விஸ்வாமித்திரரிடமிருந்து அஸ்திரங்களை திரும்ப பெறும் மந்திரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டான். பின்னர் அவர்கள் மூவரும் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் சிறிது தூரம் சென்றதும் ஒரு மலையின் பக்கத்தில் அழகான வனம் ஒன்று தெரிந்தது. ராமன் அதை பார்த்து, சுவாமி, இந்த வனத்தை பார்த்தால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு ஆசிரமம் போல தோன்றுகிறது. இதன் கதை என்ன என்று கேட்டான். விஸ்வாமித்திரர் இவ்வாறாக கூறினார், மகனே, முன்பு விரோசனனின் மகனான மகாபலி மகா பலபராக்கிரமசாலியாகி 3 லோகங்களையும் வென்று சொர்க்கலோகத்தை கைப்பற்றினான். அப்போது மகாவிஷ்ணு காசியருக்கு வாமனராக பிறந்து மகாபலி செய்த யாகத்திற்குச் சென்று 3 அடி மண் தானமாக கேட்டார். மகாபலி கொடுத்தான். வாமனர் 3 அடிகளால் 3 லோகங்களையும் அளந்து கொண்டு மகாபலியை பாதாள உலகிற்கு அனுப்பினார். அந்த வாமனரும் அவரது தந்தை காசியப்பரும் இந்த ஆசிரமத்திலேயே நெடுங்காலம் தவம் செய்தனர். அதனாலேயே நான் கூட இங்கே ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டேன். அரக்கர்கள் அடிக்கடி வந்து என்னை மிகவும் துன்புறுத்துகிறார்கள். அவர்களையெல்லாம் நீ வதம் செய்ய வேண்டும். விஸ்வாமித்திரர் தங்கியிருந்த அந்த ஆசிரமத்தின் பெயர் சித்தாசிரமம். விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுடன் ஆசிரமத்திற்குள் நுழைந்ததும் அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஓடிவந்து விஸ்வாமித்திரரை வணங்கி ராமலட்சுமணர்களுக்கு விருந்தோம்பல் செய்தனர். ராமலட்சுமணர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்து பயண களைப்பை தீர்த்துக் கொண்டு விஸ்வாமித்திரரிடம் வந்து வணங்கி, மகாமுனிவரே, இனி நீங்கள் யாகத்தை தொடங்கும் முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் யாகத்தை நாங்கள் காப்போம் என்று கூறினர். அன்று இரவு கழிந்தது. ராமலட்சுமணர்கள் எழுந்து காலக்கடன்களை முடித்து விஸ்வாமித்திரரிடம் வரும்போது அவர் ஏற்கனவே வேள்வி தீயின் முன் அமர்ந்திருந்தார். அவர்கள் விஸ்வாமித்திரரை வணங்கி, மகாத்மா, அரக்கர்கள் எப்போது வருவார்கள்? அவர்களுக்காக நாங்கள் எந்நேரத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டனர். விஸ்வாமித்திரர் பதில் கூறவில்லை. ஆனால் யாகவேதிகையை சுற்றியிருந்த முனிவர்கள் ராமலட்சுமணர்களிடம், பிள்ளைகளே, விஸ்வாமித்திரர் யாக தீட்சையில் இருப்பதால் மௌனமாக இருக்க வேண்டும். இன்று முதல் 6 நாட்கள் வரை நீங்கள் எங்களை காக்க வேண்டும் என்று கூறினர். ராமலட்சுமணர்கள் பெரிய அம்புகளை ஏந்தி இரவு வேளையில் உறக்கத்தையும் தவிர்த்து 5 பகல் மற்றும் 5 இரவுகள் ஆசிரமத்தை காத்தனர். 6வது நாள் வந்தது. யாகசாலையில் நெருப்பு ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்தது. விதிமுறைப்படியும் மந்திரபூர்வமாகவும் யாகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஆகாயத்திலிருந்து பேரொலிகள் கேட்டன. சுபாகு, மாரீசன் மற்றும் அவர்களது கூட்டத்தைச் சேர்ந்த அரக்கர்கள் கார்மேகங்கள் போல ஆகாயத்தை மறைத்து யாகவேதிகையின் மீது இரத்த மழையை பொழியத் தொடங்கினர். ராமன் அரக்கர்களின் ஆரவாரத்தை கேட்டு தலைநிமிர்ந்து ஆகாயத்தில் இருந்த அரக்கர் கூட்டத்தை பார்த்தான். அவன் மானவாஸ்திரத்தை ஏவி மாரீசனை தாக்கினான். அந்த அடியில் அவன் தூக்கி எறியப்பட்டு கடலில் விழுந்தான். பின்னர் ராமன் ஆக்னேயாஸ்திரத்தால் சுபாகுவையும் வாயவியாஸ்திரத்தால் மற்ற அரக்கர்களையும் வதம் செய்தான். விஸ்வாமித்திரரின் யாகம் வெற்றிகரமாக முடிந்தது. அவர் ராமனிடம், மகனே, எனக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்தாய் என்று அவனை புகழ்ந்தார். அம்புலிமாமா ராமாயணம் 3ஆம் பாகம் முற்றுப்பெற்றது. தற்போதைக்கு ஸ்வஸ்தி.